வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. பொதுவா நம்ம எல்லாருக்கும் டிராபிக் ரூல்ஸ் அப்படின்னா ஏதோ கவர்மெண்ட் ரூல், அதை மீறினா ஃபைன் போடுவாங்க, போலீஸ்க்கு பதில் சொல்லணும், மீறி ஏதாவது பேசினா கோர்ட்டுக்கு போகணும், இந்த மாதிரி எண்ணங்கள் தான் நிறைய இருக்கு. ஆனா இந்த டிராபிக் ரூல்ஸ்ன்றது நம்மளை பாதுகாக்கவும், நம்ம வண்டியில பயணிக்கும் போது நம்ம கூட பயணிக்கிற சக மனிதர்களோட உயிர்களை பாதுகாக்கிறதுக்காகவும் தான் பிறப்பிக்கப்பட்டது. இதுல ஹெல்மெட், அதாவது தலைக்கவசம் அணியாம பயணிக்கிறது, சிக்னலை மதிக்காதது, ட்ரிபிள்ஸ்ல போறது, இதையெல்லாம் விட அதிவேகமாக வாகனங்களை ஓட்டுவதால் தான் விபத்துகளும் உயிர் இழப்புகளும் அதிகமாக நடக்கிறது. இதற்கு ஐரோப்பிய நாடான டென்மார்க்ல ஒரு நூதன முறையை கடைபிடிக்கிறாங்க. இதை பற்றின ஒரு சிறப்பு தொகுப்பை தான் இப்பொழுது தமிழ் மோஜோவில் நாம் காண இருக்கிறோம். வாகனங்களை அதிவேகமாக செலுத்துபவர்களுடைய கவனங்களை திசை திருப்பி அந்த வாகனத்தின் வேகத்தை முதலில் குறைக்க வைத்து பின் மெதுவாக செல்வதற்கான முக்கியத்துவத்தை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். இதற்காக டென்மார்க்ல கடைபிடிக்கப்படுற ஒரு நூதன உத்தி தான் பிகினி பேண்டிட்ஸ். சிறப்பான முறையில் பயிற்சி அளிக்கப்பட்ட ஆர்வமுள்ள இளம் பெண்கள் முக்கியமான, ஆபத்தான மற்றும் அதிவேகமாக வாகனங்கள் செல்லக்கூடிய சாலைகளில் ஸ்பீட் லிமிட் போர்டுகளை ஏந்தியவாறு மேலாடையின்றி நிற்கின்றனர். இந்த குழுவின் ஹெட் பேண்டிட், அதாவது குழு தலைவி ஹைடி ஸ்வென்சன் அவர்கள் இந்த முறையை பயன்படுத்துவதால் வாகன ஓட்டிகள் இந்த பிகினி பேண்டிட்ஸ் பெண்களை கவனிக்கின்றனர், பின் இவர்களின் நோக்கத்தை புரிந்து கொண்டு மெதுவாக செல்கின்றனர் என்று கூறியுள்ளார். இது டென்மார்க் போக்குவரத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி விபத்துக்களை குறைத்துக் கொண்டிருப்பதால் டென்மார்க்கை சேர்ந்த போக்குவரத்து காவல்துறை, வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் என அனைவரும் இதனை வரவேற்று வருகின்றனர்.